ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆப்ஷன் ட்ரேடிங்ல பர்டிகுலரா ஆப்ஷன் பையிங் பண்றவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஒரு மளிகை கடையில பர்ச்சேஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரீட் பண்ணணும். சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நம்ம அதே மளிகை சாமான்லாம் என்ன பண்ணலாம்னா வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்னெல்லாம் சாமான் தேவையோ அதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு இந்த சாமான்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். சாமான்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துட்டு பில் போட்டு நமக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 1500 வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு பேக்ல அதை வாங்கிட்டு வந்துருவோம். ஓகேங்களா? இதுவே நம்ம ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போறோம். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அதே மளிகை சாமானை நம்ம வாங்க போறோம். ஒரு ட்ரே நம்ம எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் சாமான்லாம் வாங்கி வாங்கி என்ன பண்ணுறோன்னா உள்ளே போடுறோம். ஸோ அப்படியே அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போகும்பொழுது என்ன ஆகும்னா ஒரு சைடு மளிகை சாமான் இருக்கும், இன்னொரு சைடு அப்படியே வரும்பொழுது கிச்சன் அக்சசரிஸ்லாம் இருக்கும், இன்னொரு சைடு போகும்போது நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கும், வீட்டுக்கு டெக்கரேஷன் திங்ஸ் இருக்கும், நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கும், கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா நம்ம மளிகை சாமான் வாங்க தான் போவோம். நம்ம அப்படியே அந்த மூவ் ஆகி போகும்பொழுது பார்க்கறதெல்லாம் நமக்கு பளிச்சுன்னு அழகாக தெரியும். ஸோ என்ன பண்ணுவோன்னா மளிகை சாமானையும் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவோன்னா அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, பார்க்கறதெல்லாம் அழகாக இருக்கிற மாதிரி தோணும். வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கணும்னு தோணும். அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்குவோம். நம்ம பில் போடுவோம். உங்களுக்கு 5000 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிபே, ஃபோன்பே எல்லாம் பண்ணிட்டு வருவோம். இதுவே நம்ம மளிகை கடைக்கு போயிட்டு வாங்கினோம். அப்போ என்ன ஆகியிருக்குன்னா எக்ஸாக்டாக என்ன தேவையோ அதை லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். இந்த சாமான்லாம் போடுங்கன்னு சொன்னோம், வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். இதுவே ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே என்டர் ஆகும் பொழுது அங்கே நிறைய விஷயங்கள் இருந்ததுனால நமக்கு உண்மையாக என்ன வேணுமோ அதையும் தாண்டி அங்கே பார்க்கறதெல்லாம் நமக்கு வாங்கணும்னு தோணுனதுனால அன்வான்டான நிறைய திங்ஸ் வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுருப்போம். எக்ஸஸாக நம்மளுடைய பாக்கெட்லேருந்து அமௌண்ட்டை என்ன பண்ணியிருப்போம், காலி பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு எக்ஸாக்டாக என்ன தேவை அப்படிங்கிறது மார்க்கெட்டில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வருவோம். நம்மளுடைய டார்கெட் என்ன தேவை, இன்றைக்கி ஏன் இந்த ட்ரேடை எடுக்கிறோம், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த ட்ரேடை பண்ணிவிட்டு டிசிப்ளினாக நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போவீங்க. மளிகை கடையில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நமக்கு என்ன தேவைன்னே தெரியாமல் நம்ம எந்த ஒரு பிளானும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு கேண்டில் போகும், க்ரீன் கேண்டில், அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோன்னா இன்றைக்கி ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலான்னு ட்ரேட் பண்ணுவோம். கீழே வர்ற மாதிரி தோணும், அதை பார்த்துட்டு புட் ஆப்ஷன் எடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலான்னு தோணுன்ட்டு அகைன் ட்ரேட் போடுவோம். இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா ஓவர் ட்ரேட்ஸ் பண்ணுவோம். நிறைய ட்ரேட் பண்ணி ஒரு பிளானே இல்லாமல் ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா லாஸ் பண்ணிட்டு வெளியில் வருவோம். அக்கௌண்ட்ல இருந்த கேபிட்டலை லாஸ் பண்ணிட்டு வெளியில் வருவோம். இதுதான் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணணும்னா ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு மளிகை ஷாப்பில் போயிட்டு நமக்கு தேவையான சாமான்லாம் வாங்குற ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ஷாப்பிங் மாலில் போய் நமக்கு தேவையில்லாதெல்லாம் வாங்கி குமிக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் ட்ரேட்ஸ்லாம் போட்டு நீங்கள் உங்கள் டிசிப்ளினை மிஸ் பண்ணி லாஸ் பண்ணாதீங்க. ஸோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிற நீங்கள் வின் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.